பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம், அதில் உள் அடங்கிய அற்புதமான நம் வாழ்க்கையினுடைய அறநெறிகளை போதிக்கக்கூடிய உயர்ந்த கிரந்தமே பகவத்கீதை. அந்த பகவத்கீதையில் முதல் அத்தியாயம் அர்ஜுன விஷாத யோகம். இதுவரை அந்த யுத்தம் என்பது எங்கு நடந்தது? குருக்ஷேத்திரம். அதில் எப்படி பாண்டவர்களும் துரியோதனாதிகளிலும் அணிவகுத்து நின்றிருந்தனர் என்பதனை பற்றி அற்புதமாக விளக்கப்பட்டு கொண்டு வருகிறது. இப்போ அர்ஜுனன் கிருஷ்ணனை பார்த்து இரண்டு சேனைக்கு மத்தியில் ரதத்தை நிறுத்துமாறு கேட்க, இரண்டு சேனைக்கு மத்திய பாகத்தில் பகவான் கிருஷ்ணன் ரதத்தை நிறுத்த, அர்ஜுனனுடைய பார்வை எங்கும் பார்த்தமன்னா தன்னுடைய உறவுகளே நிறைந்து இருப்பதை காண்கிறான். தன்னுடைய பந்து பாந்தவர்கள், தன்னை எடுத்து வளர்த்தவர்கள், தனக்கு பாடம் புகட்டியவர்கள், இப்படி யாரெல்லாம் என்னுடைய வெற்றி அதை யார் கூட பகிர வேணுமோ என்னை சுற்றி இருக்கக்கூடிய அனைவருமே போருக்காக எதிர்த்து நிற்கின்றனர். இவர்களை எதிர்த்து யுத்தம் செய்து அதனால் பெறுகின்ற அந்த ராஜ்யம் எனக்கு எந்த விதத்தில் சுகத்தை கொடுக்கும்? இப்படி மனதில் மிகப்பெரிய சஞ்சலத்தை அடைந்திருந்தான் அர்ஜுனன். சிறுவயது முதலே போருக்கு என்னென்ன வேண்டுமோ அத்தனை வித்தைதனை கற்றவன், காண்டீபதாரி என்று பெரும் புகழ் படைத்தவன், இதற்கு முன்பே ஏற்கனவே கௌரவர்களை எதிர்த்து போர் புரிந்தவன். ஆனால் இனம் புரியாத குழப்பம் இந்த நேரத்தில் வந்திருக்கின்றது. அது கூட நமக்கு நன்மை பயப்பதாக ஆகிவிட்டது. அவனுடைய சஞ்சலத்தின் கேள்விகளே பகவான் கிருஷ்ணனால் சொல்லப்பட்ட பகவத்கீதை. அர்ஜுனன் மிகப்பெரிய ஞானி, சாக்ஷாத் இந்திரனின் அவதாரம். அவருக்கு இந்த குழப்பம் அப்படின்னா நம்ம சாமானிய மனிதருக்கு நிச்சயம் வாழ்க்கையில் குழப்பம் இருந்தே தீரும். இந்த மாதிரி சமயங்களில் எப்படி நாம் அதனை எதிர்கொள்ள வேண்டும் என்கின்ற வாழ்வியலே பகவத்கீதை. இதுவரை 38 ஸ்லோகங்கள் பார்த்திருக்கும். 39வது ஸ்லோகம், குலக்ஷயே பிரணஷ்யந்தி குலதர்மா சனாதனஹா தர்மே நஷ்டே குலம் கிருஷ்ணம் அதர்மோ விபவத்யுதா. இது 39வது ஸ்லோகம். இப்போ ஒரு குடும்பம், கணவன் மனைவி குழந்தைகள் என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அது ஒரு விதமாக நன்னா போயின்னு இருக்கும். எதிர்பாராத சம்பவத்தினால் யாரோ ஒருவர் இழக்க நேரும் பொழுது அந்த குடும்பத்தினுடைய பாதை, இதுவரை நாம் எதையெல்லாம் சென்று கொண்டிருந்தோமோ அது அத்தனையும் மாறுபடும். இப்போ அவனுடைய பார்வை அர்ஜுனனுடையது எப்படி இருக்கிறது அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய போர் வீரர்களுடைய குலம் இந்த போரில் அழிந்து விட்டால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கணவனை இழந்த பெண்டீர் தர்மத்தை மீறி பல காரியம் செய்ய தொடங்குவர். அப்போ குல தர்மமானது நிச்சயமாக நாசமாகும். இன்னும் சொல்ல போனா, இனி தங்களுடைய வாழ்க்கையை எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற தீர்மானத்திற்கு வர முடியாது. அவர்களும் குழப்பத்தில் இருந்து தர்ம மார்க்கத்தில் இருந்து விலகி அதர்ம மார்க்கத்தில் அவர்கள் நிலைத்திருப்பர். இதற்கு எல்லாம் நான் காரணமாக வேண்டுமா? இவர்களை கொள்வதனால் பாவம் தானே வந்து சேரும். இன்னும் சொல்லப்போனால் ஒரு குலத்தையே நாசம் செய்து அதர்ம வழியில் செல்வதற்கு நான் காரணமாகி விடுவேனே. இப்படி எது ஏதோ நினைத்து கொண்டு
அவனுடைய குழப்பம் மிகுந்து இருக்கிறான் அர்ஜுன். அடுத்து 40வது ஸ்லோகம். அதர்மாமி பவாத் கிருஷ்ணா அதர்மாபி பவாத் கிருஷ்ணா பிரதுஷ்யந்தி குலஸ்திரியः ஸ்ரீஷு துஷ்டாஷு வார்ஷ்ணேய ஜாயதே வர்ணசங்கரஹ. இப்போ குடும்ப தலைவர்களை இழந்த குடும்பம் எந்த நிலைமைக்கு வரும் என்கின்ற சிந்தனையை அவன் படரவிட்டு, கிருஷ்ணா, குலத்தில் தலைவர்கள் இழந்த ஒரு குடும்பம் நிச்சயமாக தர்ம வழிக்கு செல்கின்ற வாய்ப்பு மிக மிக குறைவு. அப்போ ஒரு குடும்பத்தில் மட்டுமல்ல, இத்தனை போர் வீரர்களுடைய குடும்பங்கள் நிச்சயமாக அழியும் போது அதர்மம் தலையெடுக்கும். எப்படியாவது நான் வாழ்ந்தே ஆக வேண்டும் என்கின்ற நிலையில் சிந்திக்க தொடங்குவர். இன்னும் சொல்லப்போனால், குடும்ப பெண்களே வேறு வழி இல்லாமல் சந்தர்ப்ப சூழ்நிலையால் தனக்காக அல்லது தன்னுடைய குழந்தைகளுக்காக தர்மத்தை மறந்து அதர்மத்தில் நிச்சயமாக ஈடுபடுவர். அதனால் அவர்கள் களங்கமடைவர். கிருஷ்ணா, அது மட்டுமா அப்படின்னா, ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் தவறான வழியில் சென்றால் அந்த குல நாசம், அவ்வளோதான். இன்னும் சொல்லப்போனால், ஒரு பெண்களின் சீரழிவாள் விஷ்ணு குலத்தவரே தேவையற்ற சந்ததி இந்த உலகத்தில் சிருஷ்டியாகும். தவறானவர்களுடன் சேர்ந்து தவறான மக்களை இந்த உலகத்திற்கு தருவதால் நிச்சயமாக இனி வரும் காலங்கள் அதர்மம் நிறைந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகுமே. கிருஷ்ணா, எதையெல்லாம் நினைச்சு அதாவது ஒரு கற்பனைக்கு ஒரு அளவு. இன்னும் போரே தொடங்கவில்லை. போரில் அர்ஜுனன் வெற்றி பெறுகிறானா தோல்வி உழுகிறானா அதுவே தெரியாது. ஆனால் இவர்களை நான் கொன்று விடுவேன், இவர்கள் இறந்தால் அவர்கள் குடும்பம் என்னாவது, தர்மம் இல்லாமல் அதர்மம் மீறும், இப்படி ரொம்ப ரொம்ப யோசிச்சா விடை இல்லை. யதார்த்தமாக நம்மளுடைய வாழ்க்கையில் பகவான் என்ன தர்மங்களை சொல்லி இருக்கிறானோ அப்படி கொண்டு போயிடணும் வாழ்க்கை. ரொம்ப நம்மை பற்றே நம்முடைய வாழ்க்கை. காரணம் என்ன? அந்த சிந்தனை எதனால் வருகிறது என்றால், இந்த வாழ்க்கையை நான் நடத்துகிறேன் என்கின்ற நிலையில் சிந்திக்கும் பொழுது இந்த சிந்தனையெல்லாம் நம்மை குழப்பம் அடைய செய்யும். அவன் இருக்கிறான், அவன் என்னை பார்த்து கொள்வான், என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுபவன் அவன் என்கின்ற சிந்தனை வரும் பொழுது இந்த குழப்பமே இல்லாமல் போய்விடும். 41வது ஸ்லோகம். சங்கரோ நரகாயிவ குலக்ஞானாம் குலஸ்யஸ்ஸ பதந்தி பிதரோ ஹேஷாம் லுப்த பிண்டோதக கிரியாக. 41வது ஸ்லோகம். இப்போ தாய் வழி குழந்தையா தந்தை வழி குழந்தையா எதுவும் இல்லாமல் யாருக்கு வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் குழந்தைகளுடைய இனப்பெருக்கத்தால் அதர்மத்திலே ஊறிய குழந்தைகளுடைய ஜனத்தொகை, தேவையற்ற ஜனத்தொகையினுடைய பெருக்கம் உருவாகும். கிருஷ்ணா, ஒன்று. குடும்பத்திற்கும் குடும்ப பண்பாட்டை அழிப்போருக்கும் எல்லா புராணங்களும் சொல்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்களுக்கு நரகமே சித்தி அப்படின்னு சொல்லு. வழி வழியாக தன்னுடைய தந்தைமார்களுக்கு தாய்மார்களுக்கு திதி முதலியவர்கள் ஒரு குல தர்மப்படி கொடுத்து கொண்டு வருகிறோம். இப்படி தவறான செய்கையால் பிறக்கின்ற குழந்தைகள் எந்த தர்மத்தின்படி தன்னுடைய பெரியோர்களுக்கு கடமை ஆற்ற வேண்டும் என்கின்ற குழப்பத்தில் அந்த கடமையையே மறந்து விடுகின்றனர். அப்போ பித்தர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்காமலே போகிறது. அப்போ பெரியவர்களுக்கு இந்தந்த காரியங்களை செய்ய வேண்டும் அப்படிங்கிற சிந்தனையே இல்லை. அப்போ எதிர்கால சந்ததி இப்போ இவா 2 பேரும் டிசைட் பண்ணுறா. அதனால் பாதிப்பு அதிகம் என்ன அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு. அவர்களுக்கு பின்ன ஒரு கல்யாணம் காட்சி அப்படின்னு நடக்கும்போது மிகப்பெரிய
ஒரு குழப்பங்கள் நிச்சயமாக இருக்கும் என்று மகாபாரதம் எச்சரிக்கிறது. இது ஆரம்ப நிலையில் கேட்கும்போது கோபம் வரும். இது எங்களுடைய சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு கூட சிந்தனை உதிக்கும். நியாயம், எங்கள் ஆசை அப்படின்னு சொல்லிட்டு. அவர்களுடைய ஸ்வார்த்தம், சுயநலம், என்னுடைய சுகம் இருந்தால் போதும் என்பதை மட்டும் சிந்திப்பவர்கள் இந்த கேள்வியை சற்று நிதானிக்க வேண்டும். உங்களுக்கு பிறகு உங்களுடைய குழந்தைகள் எப்படி அவர்களுடைய வாழ்க்கையை அமைக்கப் போகிறார்கள் என்கின்ற சிந்தனை செய்வதில்லை. அது எப்படின்னா, அந்த நேரம் வரும் பொழுது சிந்திக்க தொடங்கினர், நாம் தவறுதான் செய்துவிட்டோமோ அப்படி சொல்லிட்டு. அப்போ இது போன்ற சீர்குலைந்த குலங்களினுடைய முன்னோர்கள் நிச்சயமாக வீழ்ச்சி அடைவர். தன்னுடைய மகனாலோ அல்லது பேரனாலோ கிடைக்கக்கூடிய பித்ரு கடன்களை பெறாமல் போகிறார். அது மட்டுமா அப்படின்னா, ஒவ்வொரு வருடத்திற்கு ஒரு முறை, இல்லை அமாவாசை சமயத்தில், மகாலய சமயத்தில் அவருக்கு குறைந்த பட்சம் ஒரு நீர் அல்லது அவர்களுக்கு உண்டான ஒரு உணவு, சிரார்த்தம், இது எதையுமே அந்த குடும்பத்தில் இதுவரை நடந்து கொண்டிருப்பது நிறுத்தப்படுகிறது. இதனால் நிச்சயமே சாபமே மிஞ்சும். எதையெல்லாம் யோசனை பண்ணுறார் பாருங்க. அது மட்டுமா அப்படின்னா, எந்த உலகத்தில் பெரியோர்களுக்கு, எந்த குடும்பத்தில் அந்த வருடத்திற்கு ஒரு முறை செய்ய வேண்டிய அந்த பித்ரு கடன்களை செய்ய துண்டிக்கப்படுகிறது. யாரால்? நம்மளுடைய சுவார்த்தத்தினால், சுதந்திரம் என்கின்ற ஒரு விஷயத்தினால். அதனால் பித்ரு சாபம் நிச்சயமாக நெருங்கும். இது சொன்னால் வந்தால் வரட்டும். இப்படித்தான் ஒரு கேள்வி உடனே முன்வச்சா அது எதிர்கேள்வி. ஏன்னா இப்போ அந்த சுகத்தின் மயக்கத்தில் இருக்கிறார்கள். இதையெல்லாம் அனுபவித்து பெரியவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். பெரியவர்களுடைய பேச்சினை பொறுமையாக கேட்டு, ஆம், இதில் ஏதோ ஒரு உண்மை இருக்கிறது என்பதை சிந்தித்தால் நிச்சயமாக சுதாரித்து கொள்வர். இல்லை இல்லை, நான் எதையும் கேட்க மாட்டேன், கண்ணால் கண்டால்தான் நம்புவேன் என்றால், கண்ணால் கண்டுதான் நம்புவேன் என்றால் உன் தாயே நீ பார்த்ததே இல்லை. இதுதான் உண்மை. அது உன் தாய் என்று எப்பொழுது உங்களுக்கு தெரியும்? சொல்லுங்க பார்க்கலாம். அவள் நான் தான் உன் தாய் என்று கூறினால் நான் நம்பினேன், அவ்வளவுதான். உங்கள் தாயை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? வயிற்றில் இருக்கும்போது பார்த்தீங்களா? இல்லை. வெளியே வந்த உன்னை ஞாபகம் வந்துச்சா இவங்க தான் தாயின முகத்தை தெரிஞ்சா? இல்லை. எனக்கு நினைவு வந்த பொழுது என் அருகில் இருந்து கொண்டு எனக்கு வேண்டிய சிசுருஷைகளை செய்தவள் ஒருவள். அவள் என்னை தாய் என்றால் நான் நம்பினேன். இதுதானே உண்மை. உலகத்தில் பார்க்காமல் நம்பக்கூடிய விஷயங்கள், பல விஷயங்கள் இருக்கின்றன. ஸ்லோகம் 42. தோஷைர் ஏத்தை குலக்னானாம் வர்ணசங்கர காரகைஹே உத்சாத்யம் தே ஜாதி தர்மா குலதர்மாச்ச சாஸ்பதாக. குடும்பத்தில் பண்பாடு என்பதை அழிந்துவிடும். அது மட்டுமா அப்படின்னா, தேவையற்ற குழந்தைகள் மிக அதிகமாக அனாதையாக கைவிடப்படுவர். அப்போ எப்படியாவது பிழைக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலையில் தர்மத்தை மறந்தவர்கள் தீய விலையில் சென்று தவறான செய்கைகள், அவர்கள் இப்போ நிறைய மலிந்து கிடைக்கிறது, திருடர்கள் என்று சொல்வார்கள். உண்மைக்கு புறம்பான, சத்தியத்துக்கு மாறான செயல்களை செய்பவர்கள் அதிகமாகிவிட்டால் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாருமே எந்த குலத்திலும் இல்லாது யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படின்னு தர்மத்தை மீறி, அதர்மத்தை மீறி, யாருக்கும் பயப்படாமல். அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, ஆரம்பத்தில் இது ஏதோ எனக்கு கிடைத்த சுதந்திரம் போன்று தெரியும், ஒழுக்கம் இல்லாத ஒரு உலகம் ஏற்பட்டுவிடும். அவ்வளவுதான். இதையே அர்ஜுனன் சிந்திக்கிறான். ஒரு போரில் இத்தனை பேர் இறந்தார்களே, ஆனால் அவர்களுடைய குடும்பம், அதனுடைய பண்பாடு, பெரியவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கடன், இதனால் தர்மத்தை மீறிய செயல்கள்,
இது இத்தனையும் உலா வந்தால் தர்மம் என்றால் என்ன என்று கேட்கும் அளவிற்கு இந்த உலகம் பாழாகிவிடுமே கிருஷ்ணா, அதை நினைத்து நான் கலங்கிக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் சொல்றான். இது இத்தனை குழப்பங்கள் இவன் சொல்லிக் கொண்டிருந்தாலும் இந்த எந்த ஒரு கேள்விக்கும் கிருஷ்ணன் பதில் சொல்லவில்லை. மாறாக அவன் முழுவதுமாக என்னதான் சொல்கிறான் என்பதனை முழுமையாக கேட்கணும். கேட்டுட்டு அதற்கு உண்டான தீர்வை கூறுவதற்காக காத்திருக்கிறான் ஸ்ரீகிருஷ்ணன். மேலும் என்ன அவனுடைய குழப்பங்கள் என்பதனையும் அதற்கு பகவான் கிருஷ்ணன் சொல்கின்ற தீர்வினையும் நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.